அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி டிவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு சூட்சமம் சொல்லித்தரப்போகிறேன். 22/5/2026 வைகாசி 8 வெள்ளிக்கிழமை இந்த சூட்சமத்தை செய்யணும். அன்று மதியம் 12:39 வரை சஷ்டி திதி இருக்குது. வெள்ளிக்கிழமையில் வரும் சஷ்டி மிக மிக உன்னதமான சஷ்டி அப்படின்னு நமது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே நான் இப்போ சொல்கிற இந்த சூட்சமத்தை அன்று மதியம் 12:39க்குள் செய்ய முடியும்னா ரொம்ப உத்தமம். ஒருவேளை அந்த நேரத்தை உங்களால் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, மாலை 6 மணிக்கு மேலே செய்யுங்க. என்ன செய்யணும்னா, உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே ஒரு சின்ன தட்டில் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் மஞ்சளும் வைக்கணும். எதனால் மஞ்சளும் பச்சை கற்பூரமும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சஷ்டி திதியில் வைக்க சொல்கிறோம் அப்படின்னா, மஞ்சள் அப்படிங்கிறது தீய சக்திகளை விரட்டிவிடும் ஒரு அற்புத ஆன்மீக பொருள். அதை போல லட்சுமி கடாட்சத்தின் குறியீடு மஞ்சள், பவித்திரத்தின் அடையாளம் மஞ்சள், மங்களத்தின் அடையாளம் மஞ்சள். உடல் மற்றும் மனதினுடைய சமநிலைக்கு இந்த மஞ்சள் ஆன்மீக ரீதியாக பல அற்புதமான வேலைப்பாடுகளை செய்யும். தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான, குறிப்பாக அம்பாள் வழிபாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் இந்த மஞ்சள். இந்த மஞ்சளை வெள்ளிக்கிழமையில் சஷ்டி திதியில் உங்கள் வீட்டின் வாசலுக்கு வெளியே வைக்கும் பொழுது உங்கள் வீட்டை நோக்கி அனைத்து விதமான மங்களமான விஷயங்களும், அனைத்து விதமான மங்களத்தை தரக்கூடிய தேவதைகளும் ஈர்க்கப்படுவார்கள். அதனால தான் மஞ்சளை வைக்க சொல்கிறேன். கூடவே ஏன் பச்சை கற்பூரத்தை வைக்க சொல்கிறோம் அப்படின்னா, பச்சை கற்பூரம் என்பது எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடியது, கெட்ட சக்திகளை ஓட்டிவிடக்கூடியது, தெய்வீக ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்ட ஒரு பொருள். மேலும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் ஒரு அற்புத மனத்தை கொண்ட பொருள் இந்த பச்சை கற்பூரம். மனிதனுடைய அகந்தையை கரைக்கும் குறியீடு இந்த பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை மஞ்சளோடு வைப்பதால் வீட்டில் உள்ள கெட்டது அத்தனையும் வெளியே போயிட்டு கெட்ட விஷயங்கள் மற்றும் கெட்ட சக்திகளை வீட்டிற்குள் அண்டாமல் பாதுகாக்கும். எனவே தான் இந்த சூட்சமத்தை சொல்கிறேன். இது குறைந்தபட்சம் 1 மணி நேரம் இருந்தால் போதுமானது. அதன் பிறகு இந்த 2 பொருளையும் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக பச்சை கற்பூரத்தை உங்கள் வீட்டில் தெய்வத்திற்கு தூபதீபம் காட்டுவதற்கு பயன்படுத்திக்கோங்க. மஞ்சளை எதுக்கு வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு எளிய ஆன்மீக சூட்சும பரிகாரங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஆனந்த ஒளி டிவி என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் ஆன்மீக வழிபாடுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அல்லது ஆன்மீக சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்காக ஒரு தனி பதிவு தருகின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.